பாஷா படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் வந்து நான் பர்சனலா சொல்லுவேன். ஊர்ல மாஸ் ஹீரோ பேசினா மட்டும் தான் டயலாக் ஞாபகம் இருக்கு. மத்த கேரக்டர் யார் பேசினா டயலாக் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ரைட். அவர் வந்து எப்பவும் மாஸ் ஹீரோ தான். ஆனா ஆக்டிங்க்கு எப்பவும் அவர் வந்து பிரிஃபரன்ஸே தரமாட்டாரு. தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி படங்கள் வந்து இருந்ததே இல்ல. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இருந்தது இல்ல. இது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியில வந்து எழுதப்படாத ஒரு விதி. ஹலோ மக்களே! எல்லா பேரும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ணணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களால ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ் ஃபாலோ பண்ண முடியும். இயர் எண்ட் ஆயிடுச்சு. அதுக்கு என்னங்கிற இப்ப? இந்த விஷயம் இல்லைன்னா எப்படி ஒரு சினிமா சேனல் வந்து ஒரு நிறைவு பெறும். ஸோ அதனாலதான் இந்த விஷயத்த வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. இதுக்கு மேல நான் ரொம்ப பில்டப் தர தேவை இல்ல. பல்லு. ஆனா டாப் 10 மூவிஸ் தான் பண்ண போறோம். ஆனா அதுல வந்து ஒரு கொஞ்சம் சின்ன சேஞ்ச். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? சோ நான் ஒண்டி தனியா சொன்னா நல்லா இருக்காது. அதனாலதான் கூட கோ-ஹோஸ்டா வந்து என் ஃப்ரெண்ட கூப்பிட்டுருக்கேன். மச்சான். ஹலோ மக்களே. வெல்கம் பாப்பிமா. என்ன மச்சான், இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆன படத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? தமிழ் சினிமாக்கு எப்படி இந்த படத்தோட இதா இருந்துச்சு? ஏன் இப்படி வளர்றீங்க? ஓகே தான். கொஞ்சம் அடுத்த கட்டத்துல நம்ம இண்டஸ்ட்ரியோட கலெக்ஷன் லெவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போன ஃபிலிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே கேமரா பார்த்து பேசுறீங்க. ஓமர் அங்கிள். வேற என்ன பெருசா சொல்ற மாதிரினா கொஞ்சம் ஆர்ட் ஃபிலிம்ஸ் மாதிரி நிறைய ஃபிலிம் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில விடுதலை, மாமன்னன் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்திருக்கு. கமர்ஷியலா கண்டென்ட் இப்பவே சொல்லிடுவ போல இருக்குது. சரி ஓகே. சூட்சமத்தை கண்டு விட்டாலே. சரி ஓகே. ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி எத்தனை தடவைடா ஜஸ்ட் 10th பிளேஸ்ல இந்த படம் இருக்கு, 9th பிளேஸ்ல இந்த படம் இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் 10th பிளேஸ்ல நான் வந்து அந்த படத்துல இருக்க ஒரு டயலாக் சொல்லுவேன். அந்த டயலாக் வந்து எந்த படத்துல இருக்குன்னு சொல்லி இவர் கண்டுபிடிக்க போறாரு. சோ அப்படிதான் வந்து இந்த ஷோ போகுது. சோ கொஞ்சம் எக்ஸைட்டா இருக்கு. சரி ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம். 10வது இடத்துல நான் சொல்ல போற டயலாக் என்னன்னா சாக்லேட் காஃபி. லியோ. ஓகே. சரி இந்த படத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? சொல்லு. விஜய் கெரியர்ஸ் ஒரு பெஸ்டான ஒரு ஃபிலிம். நிறைய ஃபிலிம் இருக்கு. இது வந்து விஜயோட ஆக்டிங்லயும் சரி, ஸ்கிரீன் பிரசன்ஸ்லயும் சரி, ஃபிலிம் குவாலிட்டிலயும் சரி அடுத்த லெவலுக்கு கொண்டு போன ஒரு பெரிய ஒரு ஃபிலிம். இண்டஸ்ட்ரி விஜயோட கெரியர்ஸ் ஒரு பிக்கஸ்ட் ஃபிலிம். ஓகே ஓகே. இவ்வளவு தலைவர் வந்து விஜய் சார்பா பேசினாரு. ஓகேவா? ஆக்சுவலா அந்த படத்துல ஒண்ணுமே கிடையாது. It was at this moment that he knew he fucked up. பாஷா படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் வந்து நான் பர்சனலா சொல்லுவேன். மற்றபடி அந்த படத்துல வேற எனக்கு எதுவுமே பெருசா அட்ராக்ட் ஆகல. சோ இந்த படம் வந்து இவ்வளவு ஹைப் கொடுத்தனால தான் 10th பிளேஸ்லயே வச்சேன்னா அது கூட வச்சிருக்க மாட்டேன். சோ நீங்க இந்த படத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 9th இடத்துல ஒரு படம் இருக்கு. அதோட டயலாக் என்னன்னா, பொய் சொல்லல ஜஸ்ட் உண்மையை மறைக்கணும். அப்படின்னு சொல்றேன். பொய் சொல்லல ஜஸ்ட் உண்மையை மறைக்கிறோமா? தெரியவே தெரியாது சார். தெரியலையே. என்ன படம்னா நம்ம ஏகேவோட துணிவு. அதுல வந்து அந்த பேங்க் சீன்ல பிளாஷ்பேக் போர்ஷன். அதனால ஞாபகம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஊர்ல மாஸ் ஹீரோ பேசினா மட்டும் தான் டயலாக் ஞாபகம் இருக்கு. மத்த கேரக்டர் யார் பேசினா டயலாக் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ரைட். என்னப்பா கருத்தூசி போடுற? ஓகே. இந்த படத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? துணிவு. அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க? பேசியா? நல்ல கிளாஷ் தான். கிளாஷ்ல ஓகே பெட்டரான ஃபிலிம் தான். ஆஸ் அ விஜய் ஃபேன் நானே சொல்றேன் துணிவு படம் தான் நல்லா இருக்கும். என்ன அஜித் தவிர மற்ற கேரக்டர்ஸ்க்கு நிறைய ஸ்கோப் இருக்கும். அவருக்குன்னு இருந்த ஒரு மாஸ் வந்துட்டு லாஸ்டா இந்த பில்லா மங்காத் ஆரம்பமோட ஸ்டாப்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவருக்கு இருக்க மாஸ் வந்து எந்த ஃபிலிமும் தனியா நான் பார்க்கல. நான் இந்த படத்தை பத்தி பர்சனலா என்ன நினைக்கிறேன்னா, அஜித் வந்து இந்த மாதிரி ஓப்பனா இந்த ஜாலியா ஒரு கேரக்டர் பண்ணாரு தெரியுமா? அந்த மாதிரி கேரக்டர் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. அஜித் இந்த மாதிரி கேரக்டர்ல நிறைய பண்ணாலே அவருக்கு நிறைய பிளாக் பஸ்டர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது போக எனக்கு வந்து கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்லி என்னோட பர்சனல் இது. மத்தபடி இந்த படம் வந்து ஒரு நல்ல படம். பர்சனல் அஜித்தை வந்துட்டு இன்னமும் அந்த ஸ்டைலிஷ் பில்லா மாதிரி பார்க்கணும்னு தான் இன்னும் நிறைய பேர் பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரல. சோ நானும் அதை எக்ஸ்பெக்ட் பண்றேன். சோ அஜித்துக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான படமா இருக்கும். 8வது இடத்துல நல்லதுல என்னடா கெட்டது, கெட்டதுல என்னடா நல்லது? மார்க் ஆண்டனி. வெரி குட். இந்த படத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? மார்க் ஆண்டனி நல்ல ஃபிலிம்.
பழசு பழைய காமெடி பழசு. அதான் எல்லாம் அந்த சில்க் ஸ்மிதா வச்சு தான் வந்து ட்ரைலரே ப்ரமோட் ஆச்சு. அது எல்லாருக்கும் ஊருக்கே தெரியும். விஷாலுக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்க்கு ஒரு ஸ்கோப் இருந்த படம் கூட சொல்லலாம். நிறைய பண்ணியிருக்காரு. இந்த படத்துல விஷால் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எஸ்ஜி சூர்யாவுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி. அந்த விஷயம் தான் நானும் ஃபீல் பண்ணேன். ஏன்னா விஷால் வந்து இந்த அளவுக்கு நடிச்சு ஒரு படம் பார்த்ததே கிடையாது. ஸோ அவர் வந்து எப்பவும் மாஸ் ஹீரோ தான். ஆனா ஆக்டிங்க்கு எப்பவும் அவர் வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸே தரமாட்டாரு. இந்த தடவை வந்து ஆக்டிங் ப்ரிஃபரன்ஸ் வந்து எஸ்ஜே சூர்யா கூட போட்டி போடணுன்றதுக்காக கூட அவர் வந்து நல்ல ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தந்திருக்கலாம்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மற்றபடி இந்த கான்செப்ட் வந்து ஓகே தான். இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல எடுத்திருக்காங்க. இதுவே வந்து நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா, கிளைமேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம்னு சொல்லி நான் பர்சனலா ஃபீல் பண்ண விஷயம். அவ்வளவுதான். என்ன தவிர எல்லா பேரும் இந்த நாட்டுல சந்தோஷமா இருக்கீங்க. என்ன படம் தெரியலையே. நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கு ஒரு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். தெரியலையா? என்ன படம்னா குட் நைட். அதுக்கு நீங்க இந்த இன்ட் கொடுத்துருக்கலாமே. கொரட்டை விடுறது கொடுத்துருக்கலாம். கொரட்டை விட்டா கண்டுபிடிச்சிருவீங்களா? அதான் அந்த டைலாக் இருக்கேன். சரி, ஓகே. ஓ, நீ அப்படி வரியா? ஓகே, இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? குட் நைட் நல்ல ஃபிலிம் தான். நான் இவர் மணிகண்டன் படத்தை வந்து ரசிச்சு பார்த்தேன். ஹீரோவா ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் கிடையாது, அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல இருந்தா மக்களுக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சாரு. சாங்கும் ஹிட், நல்ல ஸ்டோரி, அந்த பேர் எல்லாமே ஆர்டரா கரெக்டா இருக்கும். ஃபிலிம் மேக்கிங் சூப்பரா இருக்கும், நல்லாவே இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல பர்சனலா என்ன ஃபீல் பண்ணனா, தமிழ் சினிமால வந்து ஒரு குட் ஃபீல் மூவிஸ்ன்னு சொல்லுவாங்க. மலையாள படத்தெல்லாம் யதார்த்தமான ஒரு படம் இருக்கும். நிறைய படங்கள் நம்ம பார்ப்போம். ஜெய எடுத்துக்கோ, இந்த மாதிரி நிறைய யதார்த்தமான படங்கள் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில நிறைய பார்ப்போம். பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில அந்த மாதிரி படங்கள் வந்து இருந்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இருந்தது இல்லை. இருந்தாலும் அந்த படங்களுக்கான ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்காது. ஸோ ரெண்டுமே நடந்த படம்னா வந்து நான் இந்த படத்தை சொல்லுவேன். இன்னொரு படமும் நடந்திருக்கு இந்த வருஷம், அதை பத்தி அப்புறமா பேசுவோம். இந்த படத்தையும் வந்து நான் சொல்லுவேன். நல்ல ஃபீல் குட் மூவி, ரொம்ப யதார்த்தமான படம். இது வந்து நம்ம லைஃப்ல நடக்கிறத ஒரு கதை, அதை வந்து ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. நம்ம ஆடியன்ஸும் வந்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்குதான் அந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் தான். ஒரு ஆர்டிஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவர் யாருன்னு படிக்கணும். இன்னொரு மீண்டும் தரும். இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சம்பந்தப்பட்ட கதை, நல்லா ஓடின படம். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இதுக்கு நான் சொல்லணும், டைட்டில் தான் சொல்லணும். சைக்காலஜிக்கல் த்ரில்லரா? சைக்காலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷன் கதை. இன்வெஸ்டிகேஷன் தெரியல. போலீஸ் ஸ்டோரி மாதிரி. போலீஸ் கதை, ஒரு இன்வெஸ்டிகேஷன். தியேட்டருக்கு ரிலீஸ் ஆச்சா? தியேட்டருக்கு ரிலீஸ் ஆச்சு. ஹீரோ இது நான் 10 பேரை சொல்லிட்டு போயிடுவேன். எனக்கு தெரியலப்பா. போர் தொழில். இதுதான் நான் யோசிச்சுட்டு, இதுதான் சைக்காலஜிக்கல் த்ரில்லரா கேட்டேன். சைக்காலஜிக்கல் த்ரில்லர் அதான். அது இன்வெஸ்டிகேஷன், அதான் சொன்னேன் இன்வெஸ்டிகேஷன். நானும் அதை நான் பார்த்தேன். நான் போர் தொழில் தான் மைண்ட்ல வச்சிருந்தேன். இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரான்றது வேற, சைக்காலஜிக்கல் த்ரில்லர் ரெண்டுமே மிக்ஸ்ட் தானே இதுவும். சரி, ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்க. சரி, ஓகே விடு. ஓகே, நான் வின் பண்ணிட்டேன். ஓகே, இந்த படத்தை பத்தி நீங்க நினைக்கிறேன்? சூப்பர் படம். நான் வந்து இது வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் போய் தியேட்டர்ல பார்த்தேன். கரெக்டான ஒரு சென்டரான ஸ்பேஸ்ல உட்காந்து பார்க்கும்போது அந்த படத்தோட ஃபீல் வந்துட்டு அப்படி இருந்துச்சு. விஷுவல் மேக்கிங்கும் சரி, இந்த கேரக்டர் இதெல்லாம் பண்ணுச்சா அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. அண்ட் தென் ஸ்டார்ட் டு எண்டு வரைக்கும் பக்கா கனெக்டிவிட்டி இருக்கும் படத்துல. ஒரு ஃபிலிம் மேக்கரா நான் வந்து அந்த படத்தை ரொம்பவே விரும்பி பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. அசோக் செல்வனுக்கு ஒரு நல்ல ஒரு கெரியர் பிளாக் பஸ்டர். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா வந்து ஃபீல் பண்ற ஒரு ஓப்பன் விஷயம் என்னன்னா, இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியில என்னையா பெருசா பண்ணிட போறீங்க? எப்பவும் எதிர்பார்க்காத ஒரு ஆள் தான் வந்து கொலைகாரனா இருப்பான். இது வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரியில வந்து எழுதப்படாத ஒரு விதி. இது வந்து நம்ம ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஆனா வந்து அதை வந்து எவ்வளவு இன்ட்ரெஸ்டா வந்து கொண்டு போறோம்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்தை தான் வந்து டைரக்டர் வந்து ரொம்ப அழகா ஹேண்டில் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எப்பவும் வந்து ஒரு சாதாரண இன்வெஸ்டிகேஷன் கதைனா அது ஒரு எப்பவும் வந்து ஒரு நார்மலான படமே தெரியல. ஏன்னா இந்த நிறைய இன்வெஸ்டிகேஷன் படம் எடுத்து பார்த்தோம்னா அதுல நிறைய படம் ஃபிளாப் தான் இருக்கும். நிறைய படங்கள் வந்து எந்த படமும் நல்லா இருக்காது. விஜயாண்டி நீங்க ரீசெண்டா எடுத்தாலும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் படம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு எதுவுமே பெருசா கிளிக் ஆகல. ஓகேவா? ஆனா அந்த இன்வெஸ்டிகேஷன் படத்தை வந்து ஹிட் தரதே வந்து இப்போ ஒரு பெரிய சவாலான விஷயம். அந்த விஷயத்த சேலஞ்சா எடுத்து அவர் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா? சோ அதுக்கு வந்து ஒரு பெரிய அப்ளாஸ் தான். ஆமா, இந்த படமும் குட் நைட் படமும் சரி, எந்த ஒரு மாஸ் எலிமெண்ட்டும் இல்லாம, ஒரு கமர்ஷியல் சாங்ஸ் எதுவுமே இல்லாம ஹிட் கொடுத்த பிளாக் பஸ்டர்ஸ்னா இந்த 2 படங்களும் பெட்டராவே சொல்லலாம். ஒரு 3 படம் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணோம்.
ஏன்னா அந்த 3 படத்தை வந்து டாப் 10 லிஸ்டுக்குள்ள வைக்க முடியல. இந்த டாப் 10 மூவிஸ்ல எதை தூக்கலாம்னு தெரியாம ஸ்பெஷல் மென்ஷன் வச்சுட்டேன். 3 படங்கள் என்னன்னா டாடா, சித்தா, அதுக்கப்புறம் சித்தா நான் இன்னும் பார்க்கல. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கப்பட்டு அதுவும் பார்க்கல. டாடா பார்த்துட்டேன், அது 2ம் பார்க்கல. ஓகே. இது 3 படமும் வந்து ஒரு எப்படின்னா யதார்த்தமான ஒரு ஒன்லைன், நார்மல் ஒன்லைன், ரொம்ப ஹீரோயிசம் இல்லாத ஒரு ஒன்லைன், அதே மாதிரி மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்ச ஒரு படமா தான் வந்து நான் பாக்குறேன். ஓகே. இந்த வருஷம் வந்து அதான் சொல்றேன், இந்த வருஷம் ஆடியன்ஸ் வந்து மாஸ் படங்களுக்கு வந்து வரவேற்பு கொடுத்ததை விட இந்த மாதிரி நல்ல குட் ஃபிலிம் மூவிஸ் தான் ஓடி இருக்கு. போன வருஷம்னா ஸ்மால் பட்ஜெட் படம் ஓடிச்சுன்னு சொன்னா லவ் டுடே ஒண்டி தான் ஓடிச்சுன்னு சொல்லி எல்லா பேரும் அடிச்சு சொல்லுவாங்க. ஆனா இந்த வருஷம் குட் நைட்டா இருக்கட்டும், டாடாவா இருக்கட்டும், போத்துள்ளிலா இருக்கட்டும், இருக்கப்பட்டு வந்து ஓடிடிக்கு அப்புறம் தான் ஹிட் ஆச்சு. ஓகேவா, இருக்கப்பட்டா இருக்கட்டும், சித்தா கூட வந்து தேட்டர்ல ஒரு டீசெண்டா தான் போச்சு. ஸோ இப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி குட் ஃபிலிம் மூவிஸ், ஃபீல் குட் மூவிஸ், அதுக்கப்புறம் யதார்த்தமான மூவிஸ் வந்து விரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்? ஆமா, டெவலப் ஆயிடுச்சு. ஆக்சுவலா முன்ன மாதிரி கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் படம் ஓடும்னு இருந்துச்சு. இப்போ மக்கள் வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்காங்க. லாஜிக்கலும் சரி, கதையோட கனெக்டிவிட்டி, கேரக்டரைசேஷன் எல்லாமே பார்த்து தான் ஒரு படம் பார்க்க வராங்க. அந்த வகையில் இந்த மூணுமே இல்லை. சாரி, நான் டாடா தான் பார்த்தேன். டாடா அதுல எல்லாத்துலயும் கரெக்டா இருக்கும். மீதி 2 ஃபிலிம் நான் பார்த்தா தான் எனக்கு தெரியும். சரி, ஓகே. இப்போ வந்து புது ஜென் ஆடியன்ஸ் உள்ள வராங்கல்ல, ஸோ இவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரியான ஒரு கமர்ஷியல் படம் வந்து இந்த படத்தை வந்து நான் சொல்லுவேன். நீ ஒருத்தர் மிஸ் பண்ணிட்ட, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். அவரை வந்து ஃப்ரேம்ல அவரை வச்சு வெறித்தனமா ஒரு மாஸ் காட்ட முடியும் அப்படின்றத ஓகே, அதுக்கு எதுக்கு 2வது இடம் கொடுத்தேன்னு நீங்க கேட்கலாம். இப்ப புரியுது ஏன் செகண்ட்ல இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. போக இந்த சேனலுக்கு புதுசா இருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஹேவ் அ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.